ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இனிப்பு சுய்யம் செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மேல கிறிஸ்பாவும் உள்ள நல்லா சாஃப்டா. இந்த மாதிரி எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் குக்கர்ல சேர்த்திருக்கேன். இதை வேக வச்சு நம்ம கொட்ட போறதுனால நம்ம நிறையவே தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர்ல மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை ஊற வச்சு செய்ய போறீங்கன்னா ஓப்பன்லையும் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். கிள்ளு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி கிள்ளு பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். குழஞ்சிடக்கூடாது. இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெல்லமும் 1 கப் அளவுக்கு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்திட்டு வந்தாச்சு. இதோட கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம கடலைப்பருப்பு போட்டாச்சு. தேங்காய் ஒரு மூடி, இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொரப்பா இருக்கணும். இப்ப மைதா மாவு 1 கப் எடுத்து பவுல்ல சேர்த்திருக்கேன். கோதுமை மாவும் 1 கப் அளவு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுல நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இந்த மேல் மாவுல 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பேக்கிங் சோடா நம்ம தண்ணி விட்டு தோசை பதத்துக்கோ இல்ல இட்லி பதத்துக்கு கூட கலந்துக்கலாம். நீங்க தோசை பதத்துக்கு கலந்தீங்கன்னா மேல நல்லா மெல்லிசா இருக்கும். இட்லி பதத்துக்கு கலந்து பண்ணீங்கன்னா மேல் மாவு நல்லா கெட்டியா, உள்ள உள்ளது பூர்ணத்தோட சாஃப்டா நல்லா இருக்கும். 2 மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த பதத்துக்கு கலந்துருக்கேன். இப்ப நம்ம இந்த பூர்ணத்து மாதிரி பண்ணிருக்கத ஒரு தடவை வதக்கிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இது அப்படியே இதுல ஒரு தடவை பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்டும் நல்லா இருக்கும். வெல்லம் கொஞ்சம் இறுகிக்கும். நம்ம உருட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதை ஆற விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டேன். இது மேல இருக்கிறது ஒரு அழகுக்காக நான் ஏலக்காய் இடிச்சு வச்ச தோலை சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் காய வச்சிருக்காச்சு. நம்ம மேல் மாவுல இந்த உருண்டையெல்லாம் இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில போட்டுக்கலாம். ஈவினிங் டயத்துல சூப்பரா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணலாம். மேல நல்லா மொறுமொறுன்னும் உள்ள அந்த இனிப்பு பூர்ணத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படியே திருப்பிக்கலாம். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும். உள்ள உள்ளதை நம்ம பருப்பையும் வேக வச்சிருக்கோம். அது போக நெய்யிலையும் பெரட்டி எடுத்திருக்கோம். மேல் மாவு மட்டும்தான் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப சீக்கிரமே இது ரெடி ஆயிடும். அப்படியே எடுத்து சூடா சர்வ் பண்ண வேண்டியதுதான். இனிப்பு சுய்யம் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.